இங்க இவன் இருக்கான். அப்பா ப்ரொஃபஸரா இருக்காரு. அவன் கூட அவனுக்கு எனக்கு தானே நிறைய பார்த்தோம். சும்மா ஓட்டு 10 வருஷம் பக்கம் ஆக போதுடா அவனை எல்லாம் பார்த்து. நீ பார்த்து 10 வருஷம் பக்கம் ஆக போகுது. எனக்கு 10 வருஷம் இருக்காது படிக்கப்பா. நான் 10 வருஷம் ஆச்சு. 2019 முடிச்சேன். 6 வருஷம் ஆச்சுடா அதுக்குள்ள. உனக்கு உனக்கு என்ன 8 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு 6 வருஷம் அவ்வளவுதான் டிஃபரெண்ட். நான் 12th வரைக்கும் அங்கதான் முடிச்சேன். அவன் எங்க வந்தாலும் 12th வரைக்கும். டேய் ஆமா ரெண்டாய் நிறைய வரப்போகுது. 17 தானா 10th எக்ஸாம் எழுதுனேன். 10th எக்ஸாம் எழுதுனது 17 தான் எழுதுனா. இந்த ஸ்கூல்ல யார் யாரு படிக்கிறீங்க? ஸ்டார்டிங் 16 தான். கரெக்டா தான் இருக்கும். இல்லடா அப்படி பார்த்தாலும் உனக்கு இன்னும் ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்குடா. வருஷத்துக்கு கணக்கு பண்ணி நீ இந்த இடத்துல ஏதாச்சும் மெமரிஸ் இருக்காடா? ஆனமலை முக்கோணத்துல முக்கோணம் மெமரிஸ்னா எங்க ஊர்ல ஒரு அண்ணா இருந்தா அப்படி அந்த அடுத்த வருஷம் நம்ம நாட்டி வருஷம் பாய்ஸ் ஸ்கூல் பக்கத்தாடியே நிறைய பிரியாணி ஸ்டால் இருக்கும். நான் ஸ்கூல் விட்டு அந்த பஸ்ல வந்தோம். ஸ்கூல் பஸ்ல வந்தோம்னா கோணத்துல இறங்கி அந்த அண்ணன் கூட போய் பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் அண்ணன் போற பஸ்ல ஏறி வீட்டுக்கு போக 2 பேரும் ஒரே கட்டி. எனக்கு ஆம்பளை முக்கோணம் மெமரிஸ்னா அது ஒண்ணுதான் ஸ்கூல் டைம்ல. இங்க ஃபர்ஸ்ட் அங்க இருக்கல அந்த கணேஷ் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இங்க இருந்துச்சு. இப்ப அங்க மாத்திட்டானுங்களோ. ஆமா ரோடெல்லாம் கொஞ்சம் டேமேஜா இருக்கு. கவர்மெண்ட் சைடு யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரோட கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் பொது சேவை தானே. இந்த டிபார்ட்மெண்ட் அவ்வளோக்கு இல்ல. மாசாணியம்மன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. அதுக்காக கோயிலுக்குள்ள எல்லாம் போலீங்க. நம்ம கோயிலுக்கு வெளியே தான் போயிருக்கோம். கொஞ்சம் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பறக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ள வருது. நம்ம பொள்ளாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம் அப்படின்னா மாசாணியம்மன் கோயிலும் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு ஒரு அடையாளங்க. இப்ப இருக்கிற இப்ப பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலோட மாசாணியம்மன் கோயிலோட வெளிய ஃபேமஸ் தான். நல்லா இதுனா மாரியம்மன் கோயில் அதுக்கு ஃபேமஸ் சொல்லுவீங்க. 2 மாசம் 3 மாசத்துல மறுபடியும் மாசாணியம்மன் கோயில குண்டை வரும். குண்டை வந்துடும். போன வருஷம் குண்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் இவரு கூட குண்டத்துக்கு வந்து நான் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை அன்னைக்கு நான் அனுபவிச்சேன். அதெல்லாம் மறக்க முடியாத மெமரிஸுங்க. பிரசவ ஆஸ்பத்திரி அப்படின்னு நினைக்கிறப்ப நான் பிரசவ ஆஸ்பத்திரிங்கிற பேரை கேள்விப்பட்டப்ப நான் என்ன நினைச்சேன்னா நீங்க வந்து பிரசவம் பாக்குற ஆஸ்பத்திரி இருக்குது. பிரசவ ஹாஸ்பிட்டல் இல்லையா பிஏபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாஃபும் அதுவும் ஒரே இத பேர் தான் சொல்லுவாங்க. நம்ம இல்லடா இந்த ஸ்டாஃபுக்கு தனியா வந்து பிரசவ ஆஸ்பத்திரி தான் சொன்னாங்க. சோ பிரசவம் பாக்குற ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கு போல, அதனால பிரசவ ஆஸ்பத்திரின்னு சொல்றாங்க போல அப்படின்னு நான் ஒரு இதுல சுத்திட்டு இருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா மாசாணியம்மன் குண்டவங்க ஏதான் நடக்கும். அந்த இதெல்லாம் அப்படி வச்சிருக்காங்கடா உள்ளுக்குள்ள. ஆமா அந்த காமிக்கவே மாட்டேன். இந்த ரோட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலுப்பு கொஞ்சம் விஷயம் வந்து தெரியுமா கடைசி பஸ் அந்த பஸ்ல உனக்கு அது எனக்கு ஒரு எனக்கு இந்த ரோட்ல ஒரு மெமரிஸ் என்ன தெரியுமா? நான் வந்து பார்த்தேன்னா இந்த இந்த இடத்துல ஒரு கம்பெனி ஒன்று இருக்கும். நான் அதை காமிச்சேன். அப்போ வந்து பார்த்தோன்னா டிராபிக் பஸ் எல்லாம் நிக்குது. 11 தான் வந்திருந்தேன். சார் வந்திருக்காரு. சாரு குட் மார்னிங் சொல்லிட்டு